ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அட்வொகேட் பிரீட்ஸ். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சித்துக்கோழி. சித்துக்கோழியில் இது சேவல், அது கூட வந்து 3 பொட்டை. என்னங்க சித்துக்கோழி எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அது சைஸ் சேவல் தான் இருக்கும். அதிகபட்சம் இந்த சேவல் ஆக்சுவலி கூவிருச்சு. அதிகபட்சம் ஒரு 3/4 கிலோ அவ்வளோதான் வரும் சேவல். சேவல் வந்து இப்போ தான் கூவுச்சு. கொஞ்சம் ஒரு 7 மாதம் இருக்கும். பொட்டை வந்து அது பின்னாடி இருக்க 2 பொட்டை ஆல்ரெடி முட்டை வச்சு குஞ்சு ஆயிடுச்சு நம்மக்கிட்ட. இப்போ இந்த பொட்டை வந்து கன்னி விட முட்டை வைக்க போகுது. இப்போது இது வந்து நம்ம இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தோங்க, தஞ்சாவூர். ஆமாம், நம்ம நண்பர் வந்து தஞ்சாவூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தார். அப்புறம் சென்னையில் இருந்து நம்ம வாங்கிட்டோம் இந்த சேவலும் இந்த பொட்டையும். அது ஆல்ரெடி நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த 2 பொட்டையும். இதாங்க ஒரிஜினல் சித்து வடை, சென்னையில் அட்வொகேட் ப்ரீடுக்கிட்ட. ஒரிஜினல் பிளட் லைனு, ஒரிஜினல் ப்ரீட் இருக்குது. என்ன ஹைலைட்டுங்க சித்து வடை அப்படின்னா, பொட்டை இவ்வளோ தானே இருக்குது, ஒரு 3/4 கிலோ பொட்டை தான் அது. குறைஞ்சது 15 முட்டை வச்சிரும் குறைஞ்சபட்சம். அதே மாதிரி அதோட கண், நமக்கு பூவு, காதில் அந்த வெள்ளை அடிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இதெல்லாம் தான் வந்து அதோட இயல்புகள். இந்த கண் பார்த்துங்க, மண்டை கொஞ்சம் பெரிய மண்டையாக இருக்கும், நாட்டுக்கோழி மாதிரி ரொம்ப நீட்டாக இல்லாமல். மஞ்சள் கால். நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஒரிஜினல் பிளட் லைன் இருக்குது. பார்ப்போம் இது எப்படி. நம்ம செலக்டிவ் ப்ரீடிங் தாங்க போடுறோம். ஏன்னா இந்த சித்துவ லைன் வந்து நம்ம நிப்பாட்டணும். இப்போ நம்ம ஃபார்மில் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 3 வகை கோழி வச்சுருக்கோம். அது இல்லாமல் இது வந்து 4வது. என்ன 3 வகைனா, கிளிமூக்கு விசிறிவால் சேவல் இருக்குது நம்மக்கிட்ட. சேவல், ஒரிஜினல் பொட்டை, ரொம்ப ஓல்டு லைன் பிளட் லைன் இருக்குது. வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் இருக்குது, போட்டிருக்கேன். அது இல்லாமல் சொனாலி வந்து முட்டைக்குன்னு தனியாக வச்சுருக்கேன். அது தனியாக ஒரு ரேக் போட்டு இந்த மாதிரி செலக்டிவ் ப்ரீடிங்கில் போட்டிருக்கேன். அது ஒன்லி ஃபார் எக் பர்பஸ். அது இல்லாமல் வெளியே ஃப்ரீ ரேஞ்சில் சுற்றுறது வந்து நாட்டுக்கோழி. இப்போ இந்த சித்துக்கோழி தூக்கி நான் வெளியே விடலாம். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி வந்து சித்துக்கோழியை ப்ரீட் ஆக்கி விட்றோம். ஸோ அந்த செட்டிங் எனக்கு வேண்டாம். அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த சேவலுக்கு நம்ம 3 பொட்டை போட்டிருக்கோம். இப்போ 3 பொட்டை போட்டிருக்கீங்களே, சேவல் வீணாகிடுமே அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். ஏன்னா 3 பொட்டையும் இன்னும் வந்து முட்டைக்கு வரல. இதில் ஃபஸ்ட்டு நிற்கிற பொட்டை மட்டும்தான் இப்போதைக்கு முட்டைக்கு கேறுது, ஆனால் இன்னும் முட்டைக்கு வரல. ஸோ கூடிய சீக்கிரம் அது முட்டைக்கு வந்துடும் நினைக்கிறேன். வந்துச்சுன்னா நம்ம சேவல் இருக்காப்புல, அவர் விஷயம் மீதியை பார்த்துப்பாப்புல. இப்போ இது ஒரு பேட்ச் வந்து சித்துக்கோழி. இன்னொரு பேட்ச் சித்துக்கோழியும், ஒரு சேவலும் ஒரு பொட்டை தனியாக போட்டிருக்கேன். அது வந்து முட்டை வச்சிட்ருக்கு, அது தனியாக போட்டிருக்கேன். அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச்சு சித்துக்கோழியும் சேவலும். இதில் ஜங்கிள் ஃபாயில் கலரில் இருக்கும். அது திறந்த பொட்டை வந்து முட்டைக்கு ஆக்சுவலி இருக்குது. இந்த பொட்டை வந்து முட்டை வைக்க போகுது, ஆக்சுவலி வச்சிட்ருக்கு. இதோட 2 முட்டை வச்சிருச்சு. இப்போது 3வது முட்டை இன்றைக்கி வச்சிடும். சேவல் நம்ம இந்த சேவல் தான் போட்டிருக்குறோம். இது வரும் ஒரு 1 கிலோ, 1 கிலோ 100 கிராம் அப்படி வரும். சரி, நல்ல மஞ்சள் கால், சுத்தமான கத்தி கொண்ட தொல்லி, காதில் ஒயிட்டு, தூக்குவாலில் அந்த 2 வால் மட்டும் நீட்டிக்கிட்டு. பொட்டையும் பார்த்திங்கன்னா பெரிய மண்டை, 3/4 கிலோ தாங்க அந்த பொட்டை. காதில் வெள்ளை, குருவிப்பூ, சின்னதாக தாடி இந்த பொட்டை. ஸோ நம்மக்கிட்ட ஒரு
2 சித்துவோட சேவல், 4 ப்ளஸ் இன்னும் 1 இருக்கும். அது ஆக்சுவலி வெளியே சுற்றிட்டுருக்கு, அது இன்னும் கண்ணி விட. அதெல்லாம் நமக்கு ப்ரீட் ஆகிட்டுருக்கு. நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக இப்போ இந்த வீடியோ போடுறேங்க. ரொம்ப நாள் நானும் வீடியோ போடல. இப்போ தான் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்கில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயானேன். ஸோ நம்ம நண்பர்களுக்கு தெரியணுன்றதுக்காக போட்டிருக்கேன். இப்போ இந்த பேட்ச் பார்த்திங்கன்னா கிளிமூக்கும் இருக்குது, நம்ம எடவெட்டு கோழிங்க இருக்குது. கிளிமூக்கு அண்டு எடவெட்டு, அதோட குஞ்சு ஒரு 23 குஞ்சு இருக்குது கரெக்டாக. இது வந்து எடவெட்டு கோழி. இதில் சித்தோட கோழி குஞ்சுங்க கிடையாது. இப்போ நம்ம இதுங்களுக்கு ஃபீடுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட்ரு, வார்ம்ஸு, சுடு தண்ணி, லைட்டு இதை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து குஞ்சுங்களுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா பொட்டையோடு விட்டுருணும். பொட்டை பார்த்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் லைட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து 200 வாட்ஸு லைட்டு போட்டு நம்ம ஃபுல்லாக வந்து வுட் அடித்து வச்சுருக்கிறோம் இந்த கேஜில். ஸோ இது ஒரு பேட்ச், ஒரு 23 குஞ்சுங்க இருக்கும் கரெக்டாக சொல்லணும்னா. அதில் ஒரு 6 குஞ்சுங்க வந்து நம்ம கிளிமூக்கு சிறுவால் கோழியோடது. செலக்டிவ் ப்ரீடிங் தான் எல்லாமே. மீதி எல்லாம் வந்து நம்ம இடவெட்டுன்றாங்க இடத்துல. அது நம்ம சொல்கிறது வந்து இங்கே நாட்டுக்கோழி குஞ்சுங்க, அவ்வளோதான். ஓகேங்க, அடுத்த வீடியோ புழு வளர்ப்பை பற்றி பார்ப்போம். ஏன்னா இது வந்து நம்ம வாங்கி போடுறது தான். இந்த புழு கிலோ வந்து 160 ரூபா 170 ரூபாய்க்கு நம்ம வாங்கி போட்டிருக்கிறோம். இப்போ இந்த புழு வந்து நம்மளே உற்பத்தி பண்ணுறதுக்கு எல்லா விஷயமும் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அது எந்த நிலமையில் இருக்குது, எப்படி நம்ம ரெடி பண்ணோம், எவ்வளோ காஸ்ட்டாக இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மேக்ஸ் டு மேக்ஸ் நாளைக்கு வந்துடும். நாளைக்கு வீடியோவில் நம்ம புழு வளர்ப்பை பற்றி விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் பிட்ஸ். ஹேவ் அ நைஸ் குட் டே. பை.